நம்ம ஃப்ரெண்டு. சொந்தம் என்ன பந்தம் நம்ம ஃப்ரெண்டு. மம்முட்டி சார் வந்து அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் உங்களை வந்து நம்ம ஃப்ரெண்டு இவர் அப்படின்னு சொல்லி பகிர்ந்துருக்காரு. அந்த நிகழ்வு என்ன, எப்படி நடந்தது, என்ன வரும் கொஞ்சம் சொல்லுங்களேன். ஒரு சார் வந்து வழி தெரியாமல் நின்றாங்க சார். இப்போ வழி தெரியாமல் நிற்கிறப்ப பங்கில் பெட்ரோல் பங்கில் கேட்குறப்ப அவங்க வழி சரியான முறையில் சொல்லலை. நான் அது பக்கத்தில் தான் படுத்திருந்தேன். நானே எந்திரிச்சு போயிட்டு கேட்டேன், சார் என்னங்க சார் வேணும்னு கேட்டேன். அவங்க இந்த மாதிரி மதுரைக்கு போகணும்ப்பா வாழ தெரியலை அப்படின்னாங்க. சரி நானும் வழி சொன்னேன், ஆனால் அவங்களுக்கு சரியாக புரியலை. அவங்க திருப்பியும் சங்கடப்படுற மாதிரி இருந்ததுங்க. சரி வாங்க சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பைக் வச்சுருக்கேன் சார், நான் கூட்டியாந்து விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே கூட்டி கொண்டு விட்டேன். அப்போ என்னோடய ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு என்னோடய ஃபோனை வாங்கி ஃபோட்டோ எடுக்க சொன்னாப்புல. அப்போ என்னை கட்டி அணைச்சி ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்தார் சார். சாதாரண மனிதர்களே வந்து என்னோடய ஃப்ரெண்டுன்னு சொல்லி அவ்வளோ பேசுகிறப்ப அவர் அத்தம் பெரிய இதில் சூப்பர் ஸ்டாராக இருக்கார் சார். அவர் என்னை ஃப்ரெண்டுன்னு சொல்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கேன் சார். உண்மையில் ரொம்ப பெருமையாக இருக்குது சார். நல்லா இருக்கணும் சார். நான் கடவுள்கிட்ட கண்டிப்பாக பிரார்த்தனை பண்ணுவேன் சார். எனக்கு இந்த அளவுக்கு பண்ணதே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது சார். வழி தெரியாமல் நின்னது மம்முட்டி சார் தான் உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுங்க சார், தெரியாதுங்க. ஆனால் நான் எந்திரிச்சு தான் வழியக்க போகிறேன். யாரும் கேரளா பாஷை தான் பேசுகிறாங்க, வழி தெரியாமல் தான் நிற்கிறாங்கிற நான் எந்திரிச்சு போனேங்க. போகிறப்ப அப்போ சார் வந்து உள்ளே இருந்திருக்காரு. நானும் கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்லிகிட்டு இருக்கேன். சார் நீங்கள் எங்கே போகணுங்க சார்னு கேட்குறேன். இந்த மாதிரி மதுரை போகணுன்னு சொல்கிறாங்க. நான் வழி சொல்கிறேன், வழி அவங்களுக்கு புரியலை. திருப்பி சரி சார், நான் ஒன்றும் பிரச்சனை, நான் பைக் வச்சுருக்கேன் சார், நான் கூட்டி கொண்டு வழியை காட்டுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு வாய்ஸ் அதை பேசிட்டு இருக்கும்போது எனக்கு வாய்ஸ் தெரியுது, மம்முட்டி சார் வாய்ஸ் மாதிரில தெரியுது அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடியே சாரோட வாய்ஸுங்கிற மாதிரி தெரிஞ்சோன்னா அவர் தான் உள்ளே இருக்கிறாரு அப்படின்னா. ஆனால் உள்ள லைட்டு, காருக்குள்ளே லைட்டு போடல சார், அதனால எனக்கு சரியாக தெரியலைங்க. ஆனால் அவர்கிட்ட கேட்டோன்னே நான் தான் அப்படின்ட்டாரு. அதே பெரிய சந்தோஷமா இருந்துச்சுங்க. சார் நீங்கள் வாங்க, நான் கூட்டி கொண்டு காரை விட்டு கீழே இறங்கி வந்து என்னை கட்டி பிடிச்சி ஃபோட்டோ எடுத்துக்கலாம்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்தாங்க சார். அதே எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. அதோட கூட நான் முடிஞ்சிச்சுன்னு நினச்சேன். இப்போ அதுக்கப்புறம் பார்த்தா அங்கே வீடியோலாம் எடுத்து அவங்களே அங்கே போட்டிருக்கு. அதையும் எனக்கு அனுப்பி விட்டாங்க. அதை பார்க்குறப்பெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக. இப்போ எத்தனையோ லட்சம் பேர் பார்த்துட்டு என்னோட தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்கள்லேருந்து எல்லாம் கூப்பிட்டு பேசுகிறாங்க. உச்சபட்ச நடிகராக இருக்கார் சார். ஒரே யதார்த்தமாக என்கிட்ட வந்து பண்ணது அது பெருமையாக நினைக்கிறேன் சார். நான் உண்மையிலே பெருமையாக நினைக்கிறேன் அந்தளவுக்கு. ஆனால் அவங்க சூப்பர் ஸ்டாருங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கடவுளை அவரை வச்சுருக்காரு. அதே பெருமையாக இருக்குது சார். ரொம்ப